ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடுகளில் இருக்க செட்டாப் பாக்ஸ் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. வேறு செட்டாப் பாக்ஸ் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி ஒரு 2-in-1 பவர் பேங்க் மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள் தான். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆண்டனா கேபிள் கனெக்ட் பண்ணுற இடத்துல ஒரு வாஷரும் ஒரு நட்டும் இருக்கும். அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் கலட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 3 ஸ்க்ரூவையுமே ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்க்ரூஸையுமே ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு இழுத்திங்கன்னா இந்த கவர் வந்துடும். இது ஃபுல்லாகவே மெட்டலில் தான் இருக்கும். அது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸ் நான் ரிமூவ் பண்ணது மாதிரியே டெஸ்டர் இல்லைனா ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் இந்த சர்க்யூட் போர்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அந்த பிளாஸ்டிக் பீஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சர்க்யூட் போர்டு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். சர்க்யூட் போர்டை செட்டாப் பாக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில காம்பனண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதில் இந்த யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் இந்த எல்இடி, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவியில் கனெக்ட் பண்ணுற பின்னு, இந்த பின்னை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த 12 வோல்ட் அடாப்டரோட ஃபீமேல் சாக்கெட் எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதும், நம்ம சிம்பிளாக மேக் பண்ணலாம். எல்லாத்தையும் டீசால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒயர் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பக்கத்தில் இருக்க ஒயரோட டச் ஆகாமல் இருக்க மாதிரி நீட்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் யூஎஸ்பி போர்ட் எடுத்து இதில் 4 பின் இருக்கும். ஃபஸ்ட்டு பின்லேயும் லாஸ்ட் பின்லேயும் ஒயர் சால்டரிங் பண்ணிக்கோங்க. இடையில இருக்க 2 பின் வந்து டேட்டா சேவிங்க்காக, அது நமக்கு தேவையில்லை. அப்புறம் 12 வோல்ட் அடாப்டரில் இந்த மாதிரி ரெட் கலர் ஒயர் ஒன்று, அது வந்து பாசிட்டிவ், அந்த பிளாக் கலர் ஒயர் நெகட்டிவ், அப்புறம் ரெட் கலர் எல்இடி ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் பழைய பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து லேப்டாப் சர்வீஸ் சென்டரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியான விலையிலே கிடைக்கும். இந்த மாதிரி 2 பேட்டரியாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சீரியஸாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்கும். ஒரு பேட்டரி வந்து 3.7 வோல்ட்டு சம்திங் இருக்கும். அப்படி 3 பேட்டரியுமே சீரிஸ் பண்ணையில் நமக்கு 12 வோல்ட் கிடைக்கும். டபுள் பேட்டரியாக யூஸ் பண்ணும்போது ஆம்பியர் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம டபுளாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணியிருக்கு. ஒரு 12 வோல்ட்டில் ரன் ஆகுது மாதிரி இருக்க எல்இடியை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ செட்டாப் பாக்ஸோட அந்த பேக் கவர் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணணும். பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 பின் சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 பின்னை வந்து கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி நல்லா நீட்டாக ஒட்டி எடுத்துக்கலாம். அதை ஒட்டின உடனே நம்ம 12 வோல்ட் அடாப்டருக்கான ஃபீமேல் சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அது இருந்த இடத்துலையே நம்ம கரெக்டாக அந்த ஹோல் வழியாக ஒயர் எடுத்து அதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது உள்ளே போயிடாது, நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பேட்டரி வந்து நான் அந்த பொசிஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி வச்சுட்டு எல்லா பேட்டரியும் திருப்பி பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். பேட்டரி ஒர்க் வந்து நமக்கு முடிஞ்சிட்டு இதை நம்ம காய வச்சுட்டு இப்போ அந்த ஃப்ரண்டில் இருக்க அந்த பிளாஸ்டிக் பீஸில் யூஎஸ்பி போர்ட்டையும் எல்இடியும் ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு யூஎஸ்பி போர்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு டேட்டா கேபிள் இல்லைனா பென்ட்ரைவ் ஏதாவது சொறி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். இப்போ ஒட்டிட்டோம்னா நீட்டாக ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்இடி அந்த பிளாஸ்டிக்கோட சென்டரில் வச்சுக்கலாம். இதில் தான் எல்இடி இருக்கும். அதில் கரெக்டாக வச்சு க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ அந்த பிளாஸ்டிக் பீஸை செட்டாப் பாக்ஸோட அந்த பாட்டம் போர்ஷனோட ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து சிம்பிளாக தான், நம்ம எப்படி காட்டணுமோ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒயர் கனெக்ஷனுக்கு போயிடலாம். இப்போ இந்த சர்க்யூட் போர்டை யூஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாகவே இருக்கும். இந்த 3 பின் சாக்கெட்டுக்கு வந்து 3 கலர் கொடுத்துருப்பேன். அதுக்கு டேரெக்டாக 12 வோல்ட் கொடுத்துட்டு அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டுக்கு வந்து ஐசியை யூஸ் பண்ணி பவர் சப்ளை கொடுங்க. இந்த மாதிரி சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அப்புறம் இப்போ சார்ஜிங் போர்ட்டுக்கான சர்க்யூட் பார்த்துக்கலாம். பேட்டரியிலேருந்து டைரெக்டாக டயோடு மூலமா
ஃபீமேல் சாக்கெட் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 2 சர்க்கெட்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாகவே மேக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான், நான் மேக் பண்ணிட்டேன். இது ஒயர் மூலயமா கனெக்ட் பண்ணுறதுனால ரொம்ப கொச்சன்னு இருக்கும். முன்னாடி நான் வந்து சர்க்யூட்டாக உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த 2 டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மேக் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே டேப்பிங் பண்ணியாச்சு. இது ஒரு பேக் சைடில் ஒரு 12 வோல்ட் எல்இடி வச்சு பவர் சப்ளை கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூப்பராக எல்இடி பிளிங்க் ஆகுது. இப்போ செம்மையாக ஒர்க் ஆகுது. இப்போ 5 வோல்ட் பவர் சப்ளை எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு யூஎஸ்பி போட்டு சொல்லிட்டேன். நான் ஒரு மொபைல் இருந்தால் இதில் சார்ஜிங் பண்ணி காட்டியிருப்பேன். பரவாயில்ல, இப்போ ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் எல்இடியை கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 வோல்ட் வரைக்கும் 3.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் வரைக்கும் ரன் ஆகாத மாதிரி ஒரு எல்இடி எடுத்துருக்கேன். இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம மேக் பண்ணது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதில் 12 வோல்ட் சப்ளை வரலாம். நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் 12 வோல்ட் எல்இடி வச்சு. இப்போ நம்ம மேக் பண்ண சர்க்யூட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த IC 7805 டிரான்சிஸ்டர் வந்து ஒரு ஸ்க்ரூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக வச்சிட்டோம். இப்போ வந்து இதில் ஒரு மோட்டர் ரன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக ஒர்க் ஆகும். 5 வோல்ட் சப்ளை வந்து கரெக்டாக நமக்கு வருது. இப்போ நம்ம அதை பேக் கேஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே நீங்கள் எங்கெல்லாம் ஒயர் கனெக்ட் பண்ண இடத்துல ஃபுல்லாக டேப்பிங் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக மெட்டல்னால ஷார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா கரெக்டாக டேப்பிங் பண்ணி நீட்டாக இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேருந்து லைட்டாக அப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். பேக் சைடில் நம்ம கலட்டின ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே மாட்டிடலாம். இப்போ வந்து நமக்கு 2-in-1 பவர் பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம 12 வோல்ட் சப்ளையும் எடுத்துக்கலாம். அப்புறம் மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த செட்டாப் பாக்ஸை தூக்கி பார்க்கும்போது நல்ல வெயிட்டாகவே இருக்குது. பேட்ரி வந்து 6 பேட்ரி இருக்கிறதுனால நல்ல வெயிட் இருக்குது. அதேமாதிரி நல்ல பேக்கப்பும் இருக்கும். நம்ம எதுக்காக இந்த 12 வோல்ட்டை பேக் சைடில் இருக்க பின்னில் கனெக்ட் பண்ணோம்னா இந்த ஒயருக்காக தான். நம்ம லென்த்தாக எங்கேனாலும் 12 வோல்ட் சப்ளை கொடுத்துக்கலாம். அந்த ஒயரை கனெக்ட் பண்ணாலே போதும். இதிலே நம்ம பவர் சப்ளை எடுத்துக்கலாம். இதில் ரெட் கலர் அப்புறம் ஒயிட் கலர் இருக்கும். அந்த 2 ஒயருமே ப்ளஸ் மைனஸாக எடுத்துக்கலாம். அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக சப்ளை கொடுக்க முடியும். அந்த எல்லோ வந்து சும்மா தான் இருக்குது. அதுக்கு நம்ம எந்த கனெக்ஷனுமே கொடுக்கல. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பவர் சப்ளை வருதான்ட்டு. எல்இடியில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வைக்கும்போது சூப்பராகவே பிளிங்க் ஆகுது. இந்த பேட்ரி வந்து டவுன் ஆகிட்டுனா நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறதுனா, நம்ம வந்து பேக் சைடில் 12 வோல்ட் அடாப்டருக்கான சாக்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். பேட்ரி டவுன் ஆகிறப்பெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.